ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இந்த சாயப்பா மீது நீ நம்பிக்கையோடு நீ இருக்கிறதால தான் உனக்கான நல்ல காரியத்தை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு நானும் இப்போது உன்னை தேடி ஓடி வந்தேன். நீ ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சுபமங்களகரமான நல்ல காரியத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். அதற்கான ஒரு அற்புதத்தை தான் இன்று இரவோடு இரவாக செய்ய போறேன் என் செல்லமே. நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வரலைனாலும் அவங்களுக்கு ஒரு தேவைனா வந்து போல மொச்சு அவங்க காரியத்தை உன்னிடமிருந்து நடத்தி கொள்ளக்கூடியவர்களாக ரொம்ப திறமைசாலியா புத்திசாலியாகத்தான் இந்த உலகத்து மனிதர்கள் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்காம நீ எப்போதும் எல்லாரிடமும் நல்ல விதமாக எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாந்து போற? இனிமேலாவது ஒவ்வொரு மனிதர்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த உலகத்துல மறுபடியும் ஒரு மனித பிறவி கிடைக்குமோ கிடையாதோ, இப்போது இந்த பிறவியிலேயே அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உறவுகள்னு எல்லாரையும் நேசிச்சு ஆசையா பாசமா சந்தோஷமா வாழலாம் நீ நினைக்கிற. ஆனா சுத்தி உள்ளவங்க அப்படி நினைக்காம வாழ்க்கையை சுயநலமாக வாழும்போது நீ மட்டும் சரியா இருந்தா எப்படி அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? முதல்ல இந்த உலகத்தையும் அதுல இருக்க மனிதர்களையும் புரிஞ்சுக்கோ. கார்ல போறவனை பார்த்து கவலைப்பட்டு நிக்க கூடாது. காலே இல்லாதவங்க இதை விட கஷ்டத்தோடு தான் வாழ்க்கையை வாழ்றாங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கணும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நடக்காத விஷயங்களையும் உனக்கு கிடைக்காத விஷயங்களையும் வச்சு வாழ்க்கையில இந்த உலகத்துல நீ தான் கஷ்டப்படுறன்ற நினப்பு மட்டும் உனக்கு வேண்டாமே செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில நீ அழுகுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தரப்போறேன். நீயா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள காலமும் நேரமும் கடந்து போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்றதை நீ தெளிவா இப்போ புரிஞ்சுக்கோ. எப்பொழுதும் உன்னை விரும்பக்கூடிய விஷயங்களை மட்டும் தேடிப்போ. விரும்பாத ஒன்றை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கஷ்டமும் வராம இந்த சாயப்பா உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இனி எல்லாமே சரியான நேரத்தில் மிக பெருசாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையிலையும் இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் வராத அளவுக்கு அனைத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன். ஒருத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்கல மதிக்கலன்றதுக்காக நீ ஏன் மனம் வருந்துகிறாய்? அவங்களுக்கு உன் மதிப்பு தெரியல. தகுதி இல்லாத அந்த மனிதர்களின் அங்கீகாரம் உனக்கு தேவையில்லை. அவங்களுடைய முக்கியத்துவமும் மதிப்பு மரியாதையும் உனக்கு தேவையில்லைன்னு அவர்களை விட்டு விலகி நிற்க பழகு. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் மனசு முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில யதார்த்தமா பேசி நடிக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்காங்க. உனக்கே தெரியாம யமனுக்கே தெரியாம உயிரை வழி இல்லாமல் எடுக்கக்கூடிய யமனின் தூதுவர்களாக இப்படிப்பட்ட உறவுகளும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்றாங்கன்றத நீ புரிஞ்சு கவனமாக வாழ பழகு. அழகான இதயத்தோடு இருக்கும் நீ அழுகிய மனசு உள்ள மனிதர்களோட சேர வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் நல்லவர்களையே உன் கூட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். உன்னை புரிஞ்சுக்காத எதுவும் உன் வாழ்க்கையில நிலைக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களை உன் பக்கத்துல வச்சுக்கிட்டினா அதுதான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அடையாளமாக இருக்கும். இப்போதே நீ கலங்குறதையும் கவலைப்படுறதையும் பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்ய ஓடோடி வந்தேன். உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உன் வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வேதனைகளும் சோதனைகளும் வருதுனாலே அவனுடைய திறமையை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடையாளமாகத்தான் அது வருதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். நீ போகும் பாதை முழுவதும் உனக்கு வழித்துணையாக உனக்கு தெரியாமலேயே இந்த சாயப்பா நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்போதும் கொஞ்சம் கவனமாக தான் வாழ்க்கையை வாழணும் என்று செல்லமே. ஏன்னா நேரடியாக எதிர்ப்பவர்களிடமும் நேரடியாக சண்டை போடும் எதிரிகளிடமும் கூட நீ மோதி ஜெயிக்க முடியும். ஆனால் உன் கூட பேசும்போது நல்லா பேசிக்கிட்டு நண்பர் போல பழகிக்கிட்டு எங்கேருந்து என்ன செய்வாங்கன்னே தெரியாத அளவுக்கு உனக்கே தெரியாமல் உன் முதுகுக்கு பின்னாடி உன்னை குத்துறவங்களையும் காயப்படுத்துறவங்களையும் மோதி
நீ ஜெயிப்பது என்பது கஷ்டமான காரியம் அல்லவா? உன் முகத்துக்கு முன்னால 1000 பேர் நல்லவங்களா தெரிஞ்சாலும் உன் முதுகுக்கு பின்னால 500 பேர் கெட்டவனா மட்டும்தான் இருக்காங்க. அதனால இந்த உலகத்தையும் அதில் இருக்கும் மனிதர்களையும் அவங்க மனசையும் நீ புரிஞ்சு நடந்துக்கணும். எப்போவுமே உன் புத்தி ஒன்று சொல்கிற மாதிரியும் உன் மனசு வேற சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. புத்தியும் மனசும் நேராக ஒரு விஷயத்தை பற்றி ஒரே மாதிரி சிந்திக்கும் போது மட்டும்தான் உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தர்றதுக்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் நீ எப்போது மேல்திரையை போட்டு மூடாம மனசை திறந்த வாக்கில் வச்சினா இந்த சாயப்பா உனக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனசையும் கொடுத்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கை அழகான நிம்மதியான பூங்காவனமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் மனசுலையும் உன்னுடைய எண்ணத்திலும் இந்த சாயப்பா நான் தான் இருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். உன்னை உதாசீனப்படுத்துபவர்களை போய் மண்டிடாம அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுன்ற வைராக்கியத்தோடு இரு. ஒரு காரியம், நீ ஆசைப்பட்ட விஷயம், எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். அதுவரையிலும் பொறுமையை கொண்டு பெருமையாக வாழ பழகு. பொறுமைதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி. பொறுமை இருக்கும் இடத்திலெல்லாம், நம்பிக்கை இருக்கும் இடத்திலெல்லாம் இந்த சாயப்பா நானும் இருப்பேனேன்னு செல்லமே. துன்பங்கிறது கடலின் அலை போலதான். ஆனால் இந்த சாயப்பாவின் அருள் ஆழமான நதி போல ஓடிக்கிட்டே இருக்கு. கடல் அலைகள் எப்படி வந்து காலை நினச்சிட்டு போகுமோ அதே போல இன்பமெல்லாம் என் வாழ்வில் காலை மட்டும் நினச்சிட்டு போகுது. கை கெட்டினது வாய் கெட்டல நீ கவலைப்படுறத பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்ய ஓடோடி வந்தேன். தவறு நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை சகிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உனக்கான மரியாதை கிடைக்காது. அதனால் தப்பு செஞ்சவங்க யார், தப்பு நடந்தது எப்படின்னு தெரியும் போது அதற்காக நீதி கேட்கவும் பேசவும் நீ தயங்காது. முதல் ஆளாக நீ குரல் கொடுக்கும்போது உன்னை சுற்றி உள்ளவங்க தானாகவே உனக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி பேசுவார்கள். யாருமின்றி தனியாக இருக்கதியா நிற்கிறோமே நினச்சி கவலைப்படாமல் துவண்டு போகாமல் தைரியத்தோடு பேச ஆரம்பி. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடந்தே தீருமேன் செல்லமே. என் பிள்ளையான உன்னை படைச்ச இந்த சாயப்பா நானே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறேன். நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படு. நீ நினைக்கும் காரியங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பேன். அது வரைக்கும் மனசில் போட்டு எதையும் குழப்பிக்கிட்டே இருக்க வேணாமென் செல்லமே. உன் எண்ணங்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி உன்னை சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ வச்சு உன் எதிர்பாராத வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினச்சதை விட இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்க போகுது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துடுச்சு என் செல்லமே. இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தத்தோடு வாழ்க்கையை ஜெயிப்பாய், சந்தோஷமாய், வெற்றிகரமாய் வாழத்தான் போகிற. நீ கேட்டதை எல்லாம் என் கைகளிலிருந்து பெறுவதற்கான காலகட்டம் வந்துருச்சு. இப்போதே உன்னுடைய கண்ணீரை எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்ற போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது நடந்தே தீரும். எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் வெற்றி கொள்வதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக ஆதரவளவாக பக்கபலமாக இருக்க போகிறேன்.